ஏசியா கப் இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்ல வந்து சூரியகுமார் யாதவ் வந்து கை கொடுக்காம போயிட்டாரு பாகிஸ்தான் வீரர்களுக்கு ஆஃப்டர் த மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம். பிஃபோர் மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே வந்து இந்த டாஸ் டைம் போடுவாங்களா, அப்போ கூட வந்து பாகிஸ்தான் கேப்டனுக்கு கை கொடுக்காம பாய்காட் பண்ணிட்டாரு. ஓகே, மேட்சுக்கு அப்புறம் கூட வந்து யாரு வின் பண்ணாங்க தோத்தாங்க அதுக்கப்புறம் வந்து கை கொடுப்பாங்கன்னு நேத்து ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க. பட் அதையும் வந்து பாய்காட் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து பிரசன்டேஷன்ல கூட சொன்னாரு, இந்த வெற்றியை வந்து ஆபரேஷன் சிந்தூருக்கு நாங்க வந்து இது பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. பட் ஸ்போர்ட்ஸ்ல வந்து பாலிடிக்ஸை எதுக்கு மிக்ஸ் பண்றீங்க? இதே தான் வந்து என்னோட கேள்வி. இது வந்து வெறும் ஸ்போர்ட்ஸ். இப்போ வந்து நீங்க வந்து ஆன் த ஃபீல்ட்ல வந்து நீங்க வந்து ஒரு மேட்ச் ஆடுறீங்கன்னா, அது வந்து ஸ்போர்ட்ஸுக்குள்ளது. நீங்க வந்து எந்த ஒரு பாலிடிக்ஸ் இல்ல வந்து எந்த ஒரு உங்களுக்கு மன கஷ்டம் இருந்தாலுமே வந்து அத காட்டக்கூடாது. பட் இங்க கிரவுண்டுக்குள்ளே வந்து பாலிடிக்ஸ் வந்துருச்சோ! அப்படின்னு சொல்லிட்டு தான் நமக்கூட எல்லா எண்ணங்களும். நீங்க வந்து அத ஒரு ஸ்போர்ட்ஸா பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து கை குடுத்துட்டு போயிருந்திருப்பீங்க. அவங்களும் வந்து கிரிக்கெட் வந்து ஸ்போர்ட்ஸா பார்க்குறாரு. அத வந்து ஒரு ரிலிஜனா பார்க்கலையே. பட் இவரு கை குடுக்காம போனது தான் வந்து இங்க வந்து மிகப்பெரிய வந்து கேள்விக்குறியா இருந்திருக்கு. இந்தியா, பாகிஸ்தான் வந்து வேற எங்கேயுமே மோதாதா? அது ஒலிம்பிக்ஸ்ல இல்ல வந்து காமன்வெல்த் கேம்ல அங்க வந்து கண்டிப்பா வந்து மோதி தான் ஆகணும். இது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் என்ன கமெண்ட் பண்ணிட்டு நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.